அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 24/4/2025. ஏகாதசி திதி மதியம் 2:32 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. மேல்நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் காலை 10:49 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். மந்த யோகம் காலை 10:49 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? வீடு மனை பட்டாவுக்கு விண்ணப்பிக்க, வங்கி கடன் பெற, அதிகாரிகளை சந்திக்க, இசைக்கருவிகள் மற்றும் மின்சார சாதனங்கள் வாங்க, ரகசிய ஆலோசனைகள் நடத்த, குழந்தையை தத்தெடுக்க நலமாக இருக்கும். மேஷ ராசிக்காரர்களே, மின்மினி பூச்சி பறக்கும் போதுதான் ஒளி விடுகிறது. அதே போல மனிதனும் செயல்படும் போதுதான் சிறப்படைகிறான். ஆமாங்க, எப்பொழுதுமே வேலை பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஓய்வெடுக்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். உழைக்கிறதுக்காக தான் நாம் வந்தோம். நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது. நம்மை சார்ந்தவர்கள், நம்மளை தேடிக்கிட்டு வர்றவங்க, உதவி கேட்டு வர்றவங்க, இவங்க எல்லாருக்காகவும் நாம் உழைக்க வேண்டியதாக இருக்குன்னு எங்கும் எப்பொழுதும் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்கும். பணவரவும் உண்டு. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குரு பகவானின் அருட்கடாட்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குதுங்க. அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறது எப்பொழுதுமே நல்லதுங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. நீசகதியில் இருந்தாலும் கேந்திர பலம் பெற்றிருக்கிறதுனால சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நினைக்கிற விலைக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விதத்தில் அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆவது வீட்டில் முக்கியமான கிரகங்கள் இருக்கிறதுனால சொந்த ஊருக்கு போய் வர்றது, சொந்த ஊரில் இடம் வாங்கிறது, ஏற்கனவே இருக்கிற இடத்துல வீடு கட்டுறது, இந்த மாதிரியான நீண்ட நாள் கனவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற தொடங்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாமே உண்டு. வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு வருவாங்க. வேலையாட்கள் நல்லவங்க அமைவாங்க. அதனாலே மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முகத்தை பார்க்கும்போது பாராட்டுறாங்க, ஆனால் பின்னால் வேறு மாதிரி பேசுகிறாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாங்கிற தைரியம் ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் உண்டு. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, பிழைத்து போகட்டும் என்று நாம் அளிக்கும் சில மன்னிப்புகள் தான் நம் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி விடுகிறது. விடவிடன்னு அப்படியே குள்ளமாக அந்த பையன் வந்து நின்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொன்னான். சரி போனால் போதுன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்து
2 ட்ரெஸ்ஸு புதுசும் வாங்கி கொடுத்து தங்குறதுக்கு இடமும் கொடுத்து எல்லாம் நம்ம பொறுப்பாக கவனிச்சிட்டோம். ஆனால் இப்போ என்னென்னா வளர்த்த கடா மாரில் பாயிற மாதிரி நமக்கு எதிராக இந்த பையன் பேச ஆரம்பிச்சிட்டான் இப்படின்னு சிலரெல்லாம் நினச்சி நீங்கள் வேதனைப்பட்டது உண்டுங்க. இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய உதவிகளை எப்போதும் செய்து கொண்டே இருப்போம் என்று எங்கும் எப்பொழுதும் நல்லதையே செய்து நலிந்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் விதைச்சதெல்லாம் இப்போ அறுவடை செய்யக்கூடிய டைம்ங்க. அதே மாதிரி இப்போ புதுசாகவும் நீங்கள் விதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒரு தொழில் தொடங்கிறது அல்லது ஒரு வியாபாரம் தொடங்கிறது அல்லது ஒரு நிறுவனம் தொடங்கிறது, அதற்கான வேலைகள், அதற்கான முயற்சிகள், முனைப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. விஐபிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. ஜென்மகுரு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. தைரியத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆகட்டும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்க. இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாம் கிடைக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறது, புது யூனிட் தொடங்கிறது அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், சில சலுகைகள் கிடைக்கும், சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருந்துட்டு இருந்தாலும் ஓரளவு பணவரவு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், திடீர் பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, விறகு சிறைப்பட்டால்தான் அது தீப்பிடித்து எரிய முடியும். அதே போல் பாம்பு சீண்டி விட்ட பிறகுதான் அது சீறி படம் எடுக்கும். மனிதனும் சிக்கல்களுக்குள் சிக்கிக் கொள்ளும் பொழுதுதான் அதிலிருந்து புது அவதாரம் எடுக்க முடியும். ஆமாங்க, அதனால தாங்க பிரச்சனைகளாக பார்க்காமல் அவற்றையெல்லாம் ஒரு சவால்களாக எடுத்துக்கொண்டு இதுவும் என்னால் முடியும், எது வந்தாலும் என்னாலும் முடியுங்கிற நம்பிக்கையோடு எதிர்ப்புகளை தாண்டி ஏறுமுகமாக ஏறிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 11ஆம் இடத்துல வந்திருக்காரு, லாபத்தில் இருக்கிறாரு. நல்லது நடக்கும். அரசு வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். இதுவரைக்கும் நிறைய அதிகாரிகள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் யாரையும் இது வரைக்கும் நீங்கள் உதவி கேட்டு பயன்படுத்திக்கிட்டதில்லை. இப்போ நாம் கேட்டு பார்ப்போமே, அவங்களோட நிறைய வருஷம் பழகியிருக்கோம், அவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்து கொடுத்துருக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் கேட்க வேண்டியதானேங்கிற ஒரு முடிவுக்கு இனிமேல் வருவீங்க. என்ன தான் நீங்கள் தன்மானத்தோட சுயகௌரவத்தோட சுற்றி வந்தாலும் இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவர் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் காசாக்கிறதுக்கு என்ன உதவிகளோ அதை இன்னைக்கு தெளிவாக செய்து கொடுப்பாரு. நீங்களும் கொஞ்சம் காற்றுள்ள போது தூற்றிக்கிறது நல்லது தானங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் ரோஷத்தோடு பேசுவீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் யதார்த்தமாக பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வரன் தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல வரன் சீக்கிரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால்
கூடுதல் பொறுப்புகள் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சம்பளம் என்னவோ மாற மாட்டேங்குது. அவ்வளவுதான், ஏற்கனவே கொடுத்தது தான் அக்கௌண்ட்டில் வந்து விழுது. இப்படி சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க, வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான சந்திப்புகள் எதாக இருந்தால் காலையில் 10:45 மணிக்குள்ளார பார்த்துக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்வார்கள். ஆனால் வெற்றியடைந்த பிறகு விடாமுயற்சி என்று பாராட்டுவார்கள். ஆமாங்க, இதுதாங்க இன்னைய உலகம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் ஏதாவது செய்ய போனால் அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதையே நாம் வந்து தொடர்ந்து போராடி அதில் வந்து ஜெயிச்சு காட்டி அதை முடித்து காட்டின பிறகு பேஷ் பெரிய விஷயம், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாட்டு நடப்பு வீட்டு நடப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளார நாம் வந்து துணிச்சலாக இருக்கணும், எடுத்த முடிவிலேருந்து மாறக்கூடாதுன்னு சொல்லி விடாமுயற்சியால் வெற்றி கனிகளை சுவைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:49 சந்திராஷ்டமம் முடியுது. அதனால் கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த மன இறுக்கங்கள் அதிலேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். பணவரவு உண்டு. சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. இனந்தெரியாத ஒரு மனோபீதி பயம் இருந்தது இல்லைங்களா, அதுலேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வருவீங்க. சாதாரணமாக பேச போய் சண்டையில் போய் முடிஞ்சதில்லை கணவன் மனைவி உறவு. அதில் இருந்த விரிசல்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து சரியாகி இன்றைக்கி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஒரு புரிதலும் பரஸ்பரம் வர ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் எவ்வளோதான் நாம் செய்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் திருப்தி வர மாட்டேங்குது. இன்னும் கொடுத்தா என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. செய்வோம், ஆனால் நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு செய்வோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்க தொடங்கிடும். அதனால் திடீர் வந்து உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஓரங்கட்ட மாதிரி உங்களை உட்கார வச்சிருந்த அதிகாரி இன்றைக்கி கூப்பிட்டு சில முக்கிய பொறுப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் எல்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:49 பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் நில்லுங்கள். அது உங்களுடைய மதிப்பை மேலும் மேலும் உயர்த்தும். ஆமாங்க, காசு வந்தாலும் பணம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் ஒரே மாதிரி இருந்து கொண்டிருப்பவர்கள், ஒரே மாதிரி ஒழுக்கமாகவும் உயர்வாகவும் யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். குறிப்பாக காலையில் 10:49 சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்குதுங்க. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:49 நிதானமாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாலே போதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கும்போது தான் திடீர்னு சிலர்லாம் வருவாங்க, ரொம்ப வருஷம் கழித்து வருவாங்க, எதையோ பேசுவாங்க, நாம் மறந்தெல்லாம் நினைக்கிறதெல்லாம் அன்றைக்கி ஞாபகப்படுத்துவாங்க, தர்ம சங்கடத்துக்குள்ளார கொண்டு வந்து தள்ளுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி வர்றவங்கள்ட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் நடக்கும்போது எதிர்மறையாக பேசுகிறவங்கெல்லாம் ஒரு சிலர் வருவாங்க. நேரில் வரலன்னாலும் அவங்க பங்குக்கு ஃபோன்லேயாவது பேசி வச்சுருவாங்க. அது ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றத்தை நமக்கு உண்டாக்கும். அந்த மாதிரி எதிர்மறையாக பேசுகிறவங்கள்ட்டையும்
அதிக நேரம் பேசாமல் தவிர்த்துடலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது சின்னதாக சண்டை ஆரம்பிக்கும். அது அப்படியே பேசி 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 வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் லேசாக நீங்கள் ஒதுங்கிறது நல்லது. எதிரெதிர் விவாதங்கள் செய்துன்னு இருக்காமல் ஒதுங்கிறது நல்லது. சகோதர வகையில் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. முடிந்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் இன்றைக்கி நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம். அதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. வியாபாரத்தில் நல்லதும் நடக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை, சின்னதாக மரியாதை குறைவான சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வியர்வை சிந்தாமலேயே இருந்தால் கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் கண்ணீரை சிந்த வேண்டியிருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க உழைக்கிறதுக்கு நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. சின்ன சிறு வயசுலேயே குருவித்தலையில் பணங்காய வைக்கிற மாதிரி வயதுக்கு மீறிய பொறுப்புகளை எல்லாம் சுமந்து வந்தவங்க நீங்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் எல்லோருக்காகவும் ஓடி ஓடி உழைத்து கூடி கூடி உணவளிக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். கேட்ட இடத்துலேருந்து உதவிகளும் கிடைக்கும். வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். திடீர் லாபம் எல்லாம் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த அந்த புது ஏஜென்சி அதெல்லாம் உங்கள் கைக்கு வரும். பெரிய நிறுவனங்களோடு கூட்டு ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் கண்டகச்சனி தொடங்கி இருக்கிறதுனால எதில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்துட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்குறாங்க. ஆனால் பேமெண்ட்டு தான் ஒன்றும் மாற மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புறநகர் பகுதியிலேயாவது ஒரு சின்ன இடம் வாங்கி போட்டணுங்கிற முடிவோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு அதெல்லாம் சுமூகமாக பேசி ராசியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஐபியிலும் அதற்கு உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த விதை இருளுக்கு அஞ்சுவதில்லை. ஆமாங்க, மண்ணுக்கு கீழே மண்ணுக்குள்ளார விழக்கூடிய விதை நாம் அடுத்தது விருட்சமாக வெளியில் வரப்போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறதுனால தாங்க அது வெளியே வளர்ந்து பெரிய மரமாக மாறுகிறது. அதுபோல தாங்க நீங்களும் யாராவது உங்களை பிடிச்சு கீழே தள்ளிட்டாலும், அதாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வர்ற நேரத்தில் உங்களுக்கு முதுகில் குத்தினாலும் அல்லது துரோகங்கள் ஏதாவது செய்து விட்டாலும் அல்லது சில இழப்புகள் ஏதாவது வந்து விட்டாலும் மறுபடியும் நம்மால் எழுந்து பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட எத்தனை முறை விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்ற மன உறுதியுடன் நின்று சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும் நாளாக இருக்குதுங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால
இருக்கிறதுனால தைரியமாக இன்றைக்கி நீங்கள் போய் பேசுவீங்க. கொடுத்து எவ்வளோ நாளாகுது, கொஞ்சம் கூட திருப்பி தர மாட்டிங்களான்னு ஏமாந்து போய் கொடுத்த பணத்தை இன்றைக்கி கேட்டு பார்ப்பீங்க. எவ்வளோ தான் கேட்டாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். பரிகாரமாக குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால எதிர்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு பயம் தொற்றிக்கொள்ளுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடுத்தது குரு பகவான் மாறதான் போகிறாரு, குரு பயிற்சி வரதான் போகுது. அப்போ நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான சூழல் இருக்குது. இருக்கிற வேலையில், அதாவது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே திடீர் யோகங்களும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. தொழில் தொடங்கி புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. படிப்பு விஷயத்தில் அவங்கள எதுலேயும் திணிக்க வேண்டாம். நான் டாக்டராகனு நினச்சிருந்தேன், நீ டாக்டருக்கு தான் படிக்கணும்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் தவிர்த்து அவங்க விருப்பத்துக்கு விடுறது நல்லது. ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் சுமந்து படிக்க போகிறாங்க, நீங்கள் படிக்க போகிறதில்ல. அதை கொஞ்சம் மனசில் வச்சிங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நீ வெற்றியடையும் போது நீ யார் என்று உன் சொந்தங்கள் புரிந்து கொள்ளும். ஆனால் நீ தோல்வியடையும் போது யார் உன் சொந்தங்கள் என்று நீ புரிந்து கொள்வாய். ஆமாங்க, ஜெயிச்சுட்டே இருந்தோம்னா யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் சோர்ந்து தோற்று போயிட்டோம்னா யாருமே கிட்ட வரப்போகிறதில்ல. அதனால தாங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் நாம் ஜெயிக்கணும், விடாமுயற்சியாக இருந்து நாம் முன்னுக்கு வந்தாகணும் அப்படிங்கிற அக்கறையோட நம்பிக்கையோட தொட்டது துலங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வல்லுநர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் யோகம் எல்லாம் உண்டு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த இடத்த ஏதோ ஒரு விலைக்கு பேசி வாங்கி முடிப்பீங்க. நம்ம காலத்துக்கு உதவலைன்னாலும் பிள்ளைங்க காலத்துக்காவது அது இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அறிமுகம் ஆகுவாங்க. அரசியல் செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறாரு, நீசமடைஞ்சிருக்கிறாரு. அதனால் அப்பப்போ ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போகுதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் விறுவிறுப்பாக போகும், லாபமும் உண்டு. அதே மாதிரி பங்குதாரர்களை பகச்சிக்காமல் கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஏதாவது உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு அது மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பெரிய அளவில் பதவி உயர்வு, தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆறுதலாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவு இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:45 மணிக்குள்ளார முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தவறி விழும்போதெல்லாம் எழுந்து விடுகிறோம், ஆனால் தள்ளி விடும்போது தான் தடுமாறுகிறோம்.
ஆமாங்க, துரோகம் செய்கிறது தாங்க உங்களால் தாங்கிக்க முடியலை. அதை நம்ப வச்சு நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்துறாங்க இல்லைங்களா? அந்த ஏமாற்றங்கள்லேருந்தாங்க நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப வருஷமாக போராடுவீங்க. இருந்தாலும் எல்லாம் கடந்து போகும். இனிமேல் எச்சரிக்கையாக இருப்போம். எங்கேயும் இனிமேல் இறக்கப்பட்டு ஏமாறக்கூடாதுங்கிற எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பெரிய முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். கல்யாண விஷயங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து மகிழ்வீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக தாங்க இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. கூடுதல் லாபம் உண்டு. மாற்று மொழி பேசுகிறவங்க மூலமாக, அது மாதிரி வாடிக்கையாளர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதன் தன்னுடைய உத்தியோகஸ்தானத்தை தானே பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால இது வரைக்கும் வேலை பார்த்தது போதும், இனிமேல் நாமே ஏன் ஒரு தொழில் தொடங்கக்கூடாது, நாம ஏன் 4 பேருக்கு வேலை தரக்கூடாது, சம்பளம் தரக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண வரவெல்லாமே உண்டுங்க. வியாபார வகையிலையும் லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருந்த சின்னதாக இருந்த வேலை சுமை அதெல்லாம் இன்றைக்கி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொந்த ஊர் பொது விஷயங்களில் தலையிட்டு அந்த ஊருக்கு நல்லதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க. கோவில் விழாக்கள்லையும் நீங்கள் கலந்துப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பணவரவு, பதவி உயர்வு இதெல்லாமே எதிர்பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கடலை கடக்க நீ தகுதியானவனாக இருந்தாலும் அஞ்சி நடுங்கினால் குட்டையை கூட உன்னால் கடக்க முடியாது. ஆமாங்க, எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் நமக்கு தைரியந்தாங்க. வைராக்கியம், வீரம், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நம்ம ரத்தத்தில், நம்ம மனசில் ஊற நம்ம எதை வேணாலும் சந்திக்கலாம், எதை வேணாலும் எதிர்க்கலாம், எங்கு வேண்டுமானாலும் போகலாம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஊரே ஒரு குடையின் கீழ் நின்று எதிர்த்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி என்ன நினைத்தீர்களோ அதை நினைத்தபடி நடாத்தி முடிக்கும் மனவலிமை சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. பேசியே இன்னைக்கு பெரிய விஷயங்களை எல்லாம் முடித்து காட்டுவீங்க. இங்கிதமாக பேசுறது, இதமாக பேசுறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது, அப்பப்பா இன்றைய தினம் நீங்கள் பேச்சாலேயே பெரிய அளவில் முன்னுக்கு வர போகிறீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரியெல்லாம் வீரியமாக பேசுகிறது, அப்படியே வேறு மாதிரி கோவப்படுறது அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட இல்லை. அதெல்லாம் விட்டுட்டீங்க. அதெல்லாம் சரி வராது. வேலை ஆகுதான்னு பார்ப்போம். வீரியம் பெருசா, காரியம் பெருசா? ஏன்னா நமக்கு வேலை முடியணும். ஏழரை சனியில் பட்டப்பாடெல்லாம் போதும். இனிமேல் கோபம்லாம் தேவையே இல்லை. அதனால் ஆரம்பிக்கிற வேலையை முடிக்க பார்ப்போங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. கேட்ட இடத்துல கிடைக்கும், வாங்கின இடத்துல கொடுத்து முடிப்பீங்க. அதே போல் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. தைரியஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்ன மாதிரியெல்லாம் பயந்து உட்கார்ந்துருக்காமல் முடிவுகளை இப்போ நீங்கள் தைரியமாக எடுப்பீங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது தைரியமாக பேசுகிற மாதிரி காட்டிக்கலன்னாலும் முடிவுகளை தைரியமாக இனிமேல் எடுப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. குரு பகவானின் அருட்கடாட்சம் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நல்ல விதத்தில்
மேற்படிப்புக்கு நல்ல நிறுவனத்தில் அதாவது வந்து அட்மிஷன் நல்ல கல்லூரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்திலேயும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நிம்மதியை எதிர்பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் திடீர் யோகம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பயிற்சி களத்தில் வியர்வை சிந்தினால் போர்க்களத்தில் ரத்தம் சிந்த வேண்டிய தேவையில்லை. ஆமாங்க, அதனால தாங்க சின்ன வயசுலேருந்தே நீங்கள் முறையாக வளர்ந்து வரீங்க. முறையாக எல்லாவற்றையுமே நீங்கள் பயிற்சிகள் எடுத்துக்கிறீங்க. சின்ன வயசில் சிலர்லாம் வந்து அப்படி ஏமாற்றி தப்பிச்சு ஓடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டிருக்கீங்க. அதனால தாங்க வளர்ந்து வந்த பிறகு கூட நீங்கள் வாட்டம் இல்லாமல் வசதி வாய்ப்புடன் வாழ்வதற்கு காரணமெல்லாம் சின்ன வயசுலேயே நீங்கள் கஷ்டப்பட்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் பக்குவப்பட்டு வந்ததும் ஒரு காரணம்தாங்க. எங்கும் எப்பொழுதும் தன் கடமையை சிந்தாமல் சிதறாமல் செய்து முடிக்கக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லதுங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் முன்கூட்டியே வந்து அதாவது அப்பாயின்மெண்ட் கிடைக்குதா இருக்குதா பார்த்துட்டு கேட்டுட்டு போகிறதாங்க ரொம்ப நல்லது. திடீர்னு அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போயிட்டு அப்புறம் அங்கே 3 மணி நேரம் காத்திருக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால வெளி உணவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதாவது சதயம் நட்சத்திரத்தில் காலையில் 10:49 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் போதுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் காலையில் 10:49 சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். கடுகடுன்னு கொஞ்சம் கோபமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் யாருக்கும் இன்றைக்கி கடன் தர வேண்டாம், கொடுத்து ஏமாந்துடாதீங்க. காலையில் கொடுத்தா சாயந்தரம் கொடுத்துட்றேன்னு ஏதாவது பணம் கேட்பாங்க, அதுலேயும் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இன்றைய தினம் இறக்கப்பட்டு ஏமாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் உத்தியோகம் எல்லா விஷயத்துலையுமே இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சோதனை என்பது வேதனைக்கான ஒரு வழி அல்ல, அது வெற்றிக்கான ஒரு வழியாகும், அது சாதனைக்கான ஒரு வழியாகும். ஆமாங்க, சோதனைகள் வரும்போது தான் சோதித்து நம்ம உள் மனசுக்குள்ளார நம்ம பேசிக்க முடியுது. வெளியில் இருக்கிறவங்களில் உண்மையானவங்க யாருங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய திறமைகளை வந்து வெளியில் கொண்டு வர முடியுது. அதனால தாங்க சோதனை வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போனாலும் ஆனால் அடுத்த நேரம் அதை சாதனையாக்குவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகளும் அலைச்சல்களும் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. எதை சாப்பிட்டாலும் எளிதில் செரிமானம் ஆகக்கூடியதாக பார்த்துங்க. ஏன்னா 4 கிரகம் வந்து உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எதை பேசினாலும் அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு யோசித்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த முன்கோபத்தை வந்து கொஞ்சம் தூக்கி தூர போடுங்க. எல்லாருடைய விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது. நமக்கு அது முக்கியமே கிடையாது. அவங்கவுங்க குடும்ப விஷயம் அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. அது மாதிரி நம்ம
நம்ம குடும்ப விஷயத்தை நாம் வந்து எங்கேயும் சொல்லிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சுருக்குன்னு சில நேரங்களில் கோவப்பட்டு பேசிடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் அதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயந்தான், இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சமாளித்து முன்னுக்கு வருவீங்க. 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால மனைவியோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். சுப செலவுகள் தான் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால சிலர் வழியே வந்து பேசுவாங்க, சிலர்கிட்ட நீங்கள் பேச போனாலும் விலகி போவாங்க. பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம், அவங்களாம் அப்புறம் வந்து பேசுவாங்க. அது வரைக்கும் காத்திருக்கிறது நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அந்த சாமியார்கிட்ட போனோம்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்துகிறாரு. அவர் சித்த வைத்தியர் மாதிரியும் பார்த்தா தெரிகிறாரு. உடம்பெல்லாம் காவி உடுத்தி பட்டையாக விபூதி அணிந்து ருத்ராட்சம் அணிந்து சிவகடாட்சமாக அந்த சாமியார் இருக்கிறாரு. சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவரை தான் போய் பார்க்குறாங்க. அதில் தொழுநோய் வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய நோய். அந்த தொழுநோயை கூட அந்த சாமியார் வந்து குணப்படுத்துகிறாரு. இப்படி ஊருக்கு ஊர் வீட்டுக்கு வீடு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லாரும் திரண்டு ஒவ்வொரு நாளும் போய் அந்த சாமியாரை பார்க்குறாங்க. அவங்கவுங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்த்துக்கிறாங்க. நோய் நொடிகள் அவர் தொட்டு அவர் மருந்து கொடுத்தாலே உடனே அது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, கர்ம நோயாக இருந்தாலும் சர்ம நோயாக இருந்தாலும் எல்லாமே உடனே வந்து குணமாகுது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த சுவாமியார் வந்து தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஊர் மக்கள். அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ அமிர்தானந்த சுவாமி அப்படின்னு தான் அந்த மகானுடைய பேருங்க. இந்த மகான் வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நவம்பர் 3ஆம் தேதி 1830ஆம் ஆண்டில் கேரளாவில் அண்ணாடிபுரம் அப்படின்னு ஒரு கிராமம். அங்கே வந்து இந்த மகான் வந்து பிறந்திருக்காங்க. அப்படியே பள்ளி படிப்பு அதுன்னு காலம் ஓடி இருக்குது. ஆனால் எதுலேயும் நாட்டம் இல்லை. எப்போ பார்த்தாலும் தியானத்திலே உட்காந்துருந்துருக்காரு. 14 வயசு ஆனோடனே வீட்டை விட்டு வெளில கிளம்பிட்டார். எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எதுவும் தெரியாது. மாற்று உடை எடுத்துக்கிட்டாங்களா அதுவும் கிடையாது. ஒரு எமர்ஜென்சின்னா வந்து செலவுக்கு காசு எதுவுமே கிடையாது. எல்லாமே எடுத்துக்காமல் அப்படியே வீட்டை விட்டு வெறுங்கையோடு கிளம்புறாரு. 14 வயசில் கிளம்புனார். நடந்துக்கிட்டே இருக்கிறார். நார்த் இந்தியா வட இந்தியா ஃபுல்லாக சுற்றுறார். அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள் அது இதெல்லாம் சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கார். நடுநடுவில் சில சன்னியாசிகள் சாதுக்கள் ரிஷிகள் இவங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாரு. அப்படியே அங்கங்கே சுற்றிட்டு நேராக வந்து புதுக்கோட்டைக்கு வரார். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த புதுக்கோட்டைக்கு வந்து சேர்றார். அங்கே தான் வந்து அப்படியே பார்க்குறாரு. அதுக்கடுத்து வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தா மலை அப்படின்னு ஒரு மலை. அந்த மலையில் வந்து நெடுங்காலம் தவம் செய்கிறார். அதான் வந்து 12-13 ஆண்டுகள் அன்ன ஆகாரம் எதுவுமே இல்லை. காற்றை சுவாசித்து கொண்டு நெடுங்காலம் தவம் செய்கிறார். அந்த தவம் செய்த பலனாகத்தான் இவருக்கு வந்து எல்லா காரிய சித்தியும் உண்டாகுது. அதாவது சித்த வைத்தியம் மட்டும் இல்லாமல் இவர் கைப்பட்டாலே நோய் குணமாகுதுன்னா அப்போ அந்தளவுக்கு சக்தி பிரம்பாக சக்தி பிழம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்து அந்த வரவங்களுக்கெல்லாம் வந்து தீர்க்கிறார். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த நார்த்தாமலையில் தான் நெடுங்காலம் இந்த மகான் சுவாமி அமிர்தானந்த சுவாமி அங்கே தான் உட்காந்து நெடுந்தவம் புரிஞ்சுட்டுருக்கார். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது அங்கிருந்து வெளியே வந்து பொம்மாடி மலை அப்படின்னு ஒரு மலை. அங்கே வந்து 1900 வருஷத்தில் உட்கார்ந்துடுறார். அங்கேயே வந்து இறுதி வரைக்கும் உட்கார்றார். இந்த சுவாமிகள் வந்து 150 ஆண்டுகளுக்கு மேலே இவங்க வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறையாக இருந்திருக்காரு அப்படின்னே சொல்கிறாங்க. அது வழி வழியாக வர்றவங்கெல்லாம் அந்த செய்திகளெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதனால் பல ஆண்டுகள் இருந்திருக்காங்க. பொதுவாக இந்த மகான் வந்து பெருசாக ஒன்றும் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது.
வெறுமனே அந்த பால் வரைக்கும் தான், அதுவும் எப்போவாவது பசிச்சா காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது இரவோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் துளி அது மாதிரி தான் சாப்பிட்டு இருந்திருக்கார். அதே மாதிரி குடிசையில் 12 ஆண்டுகள் அன்னாகாரமின்றி அமர்ந்த இடத்தை விட்டு எழாமல் கடுந்தவம் செய்து வாயிருக்காங்க. அதனால தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது, ஒளிப்பிழம்பாக இருக்குது. இந்த சமாதிக்கு போனோம்னா பிரச்சனை தீருது, மன நிம்மதி வருது. மென்டலி டிப்ரெஷனாக இருக்கிறவங்க இந்த சமாதிக்கு போகலாம். என்ன வேண்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போய் வந்தீங்கனாலே கர்ம வினைகள் எல்லாமே விலகுங்க. அதாவது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 1986ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மகான் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் 15வது கிலோமீட்டரில் பொம்மாடி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. வடக்கே சென்றால் அது இருக்குது. அந்த பொம்மாடி மலையிலேருந்து வடக்கே சென்றால் திறந்த வெளியில் சமாதி இருக்குது. சமாதி மீது சீமை ஓடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வேயப்பட்டிருக்குது. அதே மாதிரி சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதனால் ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போங்க, நினச்சதை வேண்டிங்க, ஆரோக்கியம் அழகெல்லாம் கூடும், வம்ச விருத்தி உண்டாகும், பிள்ளைகளும் பெரிய பதவிக்கு பொறுப்புக்கு வருவாங்க. அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ அமிர்தானந்த சுவாமிகளை வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரம் ஆகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகர்ஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.